அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக தலைவராக நிறுவனர் ராமதாஸ் இனி தொடர்வார் என்று அவர் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு பாமக பொருளாளர் திலகபாமா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து எதிர்ப்பு குரல் என்பது தற்போது வெளிவந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ பொருளாளர் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக கட்சியில் மாற்றத்திற்குட்படக்கூடிய வகையில ஏற்பாடு இருக்குமா? எப்படி இருக்கும்? தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திலகபாமா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது என்றும், இதுவரை ஐயா எடுத்த எல்லா முடிவுகளும் சரியே என்றும், ஐயாவின் அன்பினை ருசித்தவள் நான் என்றும், ஆனால் இந்த முடிவு தவறும் என்றும், அன்புதானே எல்லாம் என தற்பொழுது அவர் அந்த பதிவை வெளியிட்டிருக்கார். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர். இவர் தற்பொழுது இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக தான் தொடர இருப்பதாகவும், செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வார் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில தற்பொழுது முதல் எதிர்ப்பு குரலாக பாமகவுடைய பொருளாளர் முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திலகபாமா தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கார். மருத்துவர் ராமதாஸ் எடுத்த முடிவு தவறான முடிவு என்றும், அன்புதான் எல்லாமே என்று அன்புமணியை குறிப்பிடும் வகையில் அன்புமணி தான் எல்லாமே என்ற வகையில தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கார். முதல் எதிர்ப்பு குரலாக பாமகவுடைய தலைமை நிர்வாகிகளில் ஒருவனான திலகபாமா தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். கோகுல், இப்போ இந்த விவகாரம், இந்த அறிவிப்பு வெளியான பிறகே அன்புமணியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. பல்வேறு அரசியல் காரணங்களும் இதற்கு பின்னால் சொல்லப்பட்டது. ஆனால் முக்கியமா அவருடைய செயல்பாடுகளில் இருந்த அதிருப்தி இந்த மாற்றத்திற்கு காரணம் அப்படின்னு ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக ஏற்கனவே மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே சில கருத்து முரண்பாடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டது. குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டணி பேச்சுவார்த்தையில சில முரண்பாடுகள் இருந்ததாக அப்போது தகவல் எல்லாம் வெளியாகிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இணைய தேர்தலை சந்தித்தது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. அடுத்த கட்டமாக நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்துல பாமகவுடைய இளைஞரணி தலைவராக மருத்துவர் ராமதாசுடைய பேரன் முகுந்தனை அறிவித்திருந்தார். அந்த கூட்டத்தின் போதே அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய எதிர்ப்பை பகிரங்கமாக மேடையிலேயே தெரிவித்ததாகவே இருவருக்கும் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அப்போதே வெளிப்படையாக தெரிந்தது. இந்த நிலையில தொடர்ந்து இந்த கருத்து மோதல்கள் சரியாகவில்லை என்றும், பனையூரில் தான் ஒரு தனியாக ஒரு அலுவலகத்தை போட்டு நிர்வாகிகளையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து வந்திருந்தார். எப்பவுமே தைலாபுரம் தோட்டத்தில் தான் பாமகவுடைய எந்த முடிவுகளும் எடுக்கப்படும் என்ற ஒரு சூழல் இருந்த நிலையில் பழையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல நிர்வாகிகளை சந்திப்பதே ஒரு முக்கியமானதாக அப்போது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு கருத்து மோதலை வெடிக்கும் வகையில தற்பொழுது பாமகவுடைய தலைவராக, குறிப்பாக இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில கூட்டணி உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தலைவராக தான் தொடர இருப்பதாகவும், செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வார் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமகவில் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் மீண்டும் வெடிக்க தொடங்கி இருக்கிறது. முகுந்தன் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட பின்னர் அவர் எந்தவித ஒரு செயல்பாடுகளையும் இல்லாத போது அவர்கள் குடும்பத்திற்குள்ளேயே இது போன்ற கருத்து மோதல்கள் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில இன்றைய தினம் மருத்துவர் ராமதாசுடைய அறிவிப்பு அதை உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கிறது. கோகுல், இப்போ இந்த அறிவிப்பிற்கு பிறகாக வந்திருக்கக்கூடிய பொருளாளரின் எதிர்ப்பு அப்படிங்கிறது கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடியதற்கான வாய்ப்பை உருவாக்காதா? அதாவது அன்புமணி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர் பக்கம் போறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்காதா? நிச்சயமா மருத்துவர் ராமதாஸை பொறுத்தளவு ஏற்கனவே எந்த முடிவாக ஒப்புதலின்படிதான் எந்த கட்சியில் எந்த முடிவாக இருந்தாலும் அறிவிக்கப்படும். ஆனால் பனையூரில் நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் தனியாக சந்தித்து பேசும் போதே அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. தனக்கு தெரியாமல் கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தை நடத்துவதோ, வெளி இடங்களில் கட்சி கொடிகளையோ கட்சி நிகழ்ச்சிகள் நடத்துவதையோ மருத்துவர் ராமதாசுடைய ஒப்புதல் இல்லாமல் சில இடங்களில் நடத்தப்படுவதாக அவருக்கு புகாரெல்லாம் சென்றது. அந்த அடிப்படையில் அவர் கண்டித்ததாகலாம் சொல்லப்பட்ட நிலையில அன்புமணி ராமதாஸ் தன்னிச்சையாக செயல்படுகிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து தன்னிச்சையாக ஒரு முடிவை தலைவர் என்ற அடிப்படையில் அவர் எடுத்து விடுவாரோ என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த மருத்துவர் ராமதாஸ் அவசரமாக தானே தலைவர் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி ஒரு புறம் இருக்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி ஒரு புறம் இருக்கிறார்.
திலகபாமா கட்சியுடைய பொருளாளர் தலைமை கழக நிர்வாகியா இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கார். தன்னோடு இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோடு அன்புமணி ராமதாஸ் பணிபுரியில் ஆலோசனை நடத்துவதாக எல்லாம் தகவல் சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் அடுத்தடுத்த நகர்வுகள் பாமகவில் இருப்பதற்கான முக்கிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கோகுல் இணைப்பிலே இருங்க. தற்போது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சரி, இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாசினுடைய இந்த தலைவர் மாற்றம் குறித்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு என்பது கட்சியில் இருந்தே வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் தானே இனி கட்சியின் தலைவராக தொடரப்போவதாகவும் அன்புமணி செயல் தலைவராக தொடர்வார் என்றும் அறிவித்தார். இந்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய கருத்து மோதலினுடைய வெளிப்பாடாக பொதுக்குழுவில் நடைபெற்ற அந்த விவகாரங்கள் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கட்சிக்குள் இருக்கக்கூடிய சலசலப்பு தொடர்ந்து நீடித்து வந்ததாகவே சொல்லப்பட்டது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது பாமக நிறுவனர் ராமதாசினுடைய அறிவிப்பு இருக்கிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனரும் தலைவராக தன்னை மாற்றி அறிவித்த அந்த அறிவிப்பு குறித்த செய்தியாளர் சந்திப்பை மறுபடியும் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாமகவினுடைய நிரந்தர தலைவராக இனி தானே செயல்படுவேன் என்ற தொனியில் தற்போது அன்புமணி ராமதாஸ் அல்ல செயல் தலைவர், தானே தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் ஒருபுறம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான பொருளாளரான திலகபாமா தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். பாமகவினுடைய ஜனநாயக கொலை இந்த முடிவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணிதான் தலைவராக தொடர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். முன்னதாக கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பையும் தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இதுபோன்ற அதிரடி மாற்றங்களும் செயல் திட்டங்களும் வகுக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது கூட்டணி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய விவகாரங்கள், இதையெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டு ராமதாஸ் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்க கூடுமோ என்ற கேள்வி ஒருபுறம் எழுந்திருக்கிறது.